யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் இணைந்து அல்லேலூயா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே
சொல்லுங்க. நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம், நீரே எங்களை தேடி வந்த தெய்வம், நீரே எங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம். எனவே இந்த மாலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் கொண்டு ஆண்டவரே நீர் கழுவி சுத்திகரித்தருளுவீராக. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் விழட்டும். உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே ஹalleluya, பரிசுத்தமுள்ள தேவனை ஆண்டவரே தரிசித்து நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், துரிதப்படுத்தி கொண்டு வரும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்து தொடர்ந்து நீ நடத்துவீராக. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், கேட்கவிருக்கிற வேத தியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஏற்று அங்கீகரித்து நீரே நடத்தி அருளும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பாடலை சோதனோடு கூட இணைந்து சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி ஜீசஸ். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதரல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. க்ளோரி, ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் உம் செல்லும் மகிமையின் வேகம் பாடுவோம். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, ரெகபோத் தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்து நான் முடிந்ததே, ரெகபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றுகிறவர். கண்ணீரோடு நான் விதைத்த எல்லாவற்றையும் கம்பீரமாய் அறுக்க உதவி செய்கிற என் ஆண்டவர் நீர் அல்லவா. எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். அற்பமான என் ஆரம்பம்
குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அல்லேலூயா. இன்னொரு முறை கூட இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல் ஷடாய் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா தேவன் உங்களையும் என்னையும் அவர் காண்கிறவராக, பெருக பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாடுவோமா மீண்டும் ஒரு முறை கூட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அல்லேலூயா. பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. நான் தள்ளாடி நடக்கிற போது என்னை தாங்கி, ஓ என் கரத்தை பிடித்து என்னை நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவா. பாடுவோம். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் உன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம்
அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினவர், கண்ணீரோடு விதைத்ததை எல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்கிறவர், எந்த வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நிலையெல்லாம் போஷிக்கிறவரும் நீர். பாடுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அல்லேலூயா. எல் ஷடாய் தெய்வம், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல் ஷடாய் என்றால் பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தடைபடாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பாடலுடைய சரணங்கள் எல்லாம் அப்படியாய் சொல்லுகிறது. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் பாவமுடைய மகிமை முன் சென்றதே, தள்ளாடி நடக்கிற போது என்னை தாங்கினது உம்முடைய கிருபையின் கரத்தை கண்டேனே என்று இந்த பாடலை ஆக்கியோன் இப்படியாக எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற பண்ணுகிறவர், மாற்றினவர் என்று சொல்லி இந்த வார்த்தையின் வசனங்கள் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி, அது மாத்திரமல்ல வறட்சிகள் எல்லாவற்றையும் செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் நம்மை போஷித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பாடலின் ஆரம்பம் சொல்கிறது, அவர் நம்பத்தக்கவராகவும் உண்மை உள்ளவராகவும் மனமாறிட மனுபுத்திரன் அல்ல, நீ செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கின்படியே கர்த்தர் அப்படியாய் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தினார். இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 23:19 இந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை கவனித்து பார்க்கும்போது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று இந்த வசனத்தில் கேள்விக்குறியோடு கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனிதன் பொய் சொல்லுவான், சொன்னதையே திரும்ப சொல்லுவான். மனிதனிடத்தில் இந்த பொய்யை சொன்னமேன்னு தெரியாத அளவுக்கு திரும்பவும் ஒரு பொய் சொல்லுவான். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கின்படி
அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. இன்றைக்கு மனுஷன் மனம் மாறுவான். இன்றைக்கு ஒன்று பேசுவான், அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பது அறிந்து பேசுவான். அடுத்த நாளுடைய சூழ்நிலைகள் மாறும்போது அவன் மனம் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் மனம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் அவர் ஹல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவர்? பூரண சம்பத்து உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பண்டக சாலையில் ஏதாயிலும் குறைவுபட்டிருக்கிறா? குறைவாக இருக்குமா? 2 பேர் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவருடைய பண்டக சாலையில் தெய்வீக சுகம், ஐயோ குறைஞ்சி போச்சே, என்னுடைய பேங்க்கில் பேலன்ஸ் இல்லையே, நீ இப்போ எனக்கு சுகந்தாரன்னு சொல்லி கேட்குறியே, என்கிட்ட குறைஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர்? வாய் திறந்து சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொருளாதார தேவைகள், நம்முடைய தேவைகள், அந்த தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, இல்லைப்பா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சி போச்சு, என்கிட்ட இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். தெய்வ பிள்ளைகளே, அதுபோல் தெய்வீக சுகமாக இருந்தாலும், கர்த்தர் கொடுக்கக்கூடிய பொருளாதார ஆசீர்வாத நன்மைகளாக இருந்தாலும், எல்லா காரியங்களிலேயும் அவர் பூரண சம்பூர்ணமுடைய தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் பூரண சம்பூரணமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். எனவே தான் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனுப்புத்திரன் அல்ல. சொல்லிட்டா அவர் உடனே அதை செய்து விடுவார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்து விட்டால் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு, ஒருவேளை நம்முடைய பாத்திரம் அது சரியான பாத்திரமாக இருப்பதற்காக சில காலங்கள் கர்த்தர் நம்முடைய கால தாமதம் செய்வாரே தவிர, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு ஏற்ற தகுதியுடைய பாத்திரமாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உருவாக்குவாரே தவிர, ஒருபோதும் அவர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுப்புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. பாடுங்க. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி பாடுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் எல்லோரும் கரங்களை தட்டி. ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுப்புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுப்புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமாக இருந்தவர். நான் தள்ளாடி நடக்கிற போது, என் கால்கள் சறுக்குகிற போது, உம்முடைய கிருபை என்னை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துகிறது அல்லவா? பாடுவோமா? என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின்
முடிந்ததே, ரெகபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினவர். பாடுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. 2 வார்த்தைகள் இந்த மாலை வேளையில் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் எல் ஷடாயாய் இருக்கிறவர். உன் வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ள காரியங்களை அவர் செய்தருளுவார். ஓ யெகோவா தேவனாய் இருக்கிறவர். ஓ உன்னை பெருக செய்திடுவார். ஓ நெருக்கத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஓ விசாலத்தில் கொண்டு வந்து உன்னை பெருக பண்ணி அருளுவாராக. ஹல்லேலூயா. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்கின்படி வார்த்தையின்படி உன்னை பெருக செய்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஓ தேவ பிள்ளையே, நீ கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஓ ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் அவர் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உனக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல் ஷடாயாய் இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள காரியங்களை ஓ செய்கிறவராய் இருக்கிறவர். ஓ ஆபிரகாமை பார்த்தன்றைக்கு சொன்னாரே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆபிரகாம் 100 வயதாய் இருக்கும் பொழுது ஓ ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை ஓ அந்த ஈசாக்கை அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தாரே. உன்னுடைய வாழ்க்கையிலேயும் சரி, தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலேயும் சரி, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஜீவிதத்தை கர்த்தர் அப்படியாகவே மாற்றுவார்.
சொல்லுங்க வாய் திறந்து. ஆண்டவரே, என் வாழ்க்கையை என் ஜீவியத்தை கர்த்தர் ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, ஓ க்ளோரி, ஆமாண்டவரே, நினைத்து பார்க்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, ஓ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை வேதத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அப்படியாகவே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஹல்லேலூயா வாக்கு கொடுத்தவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினவர். உம்முடைய பிள்ளைகள் இந்த மாலை வேளையில உம்மை துதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் சர்வ வல்லமை உள்ளவராக கர்த்தர் வெளிப்படுவீராக. சர்வ வல்லமை உள்ளவராய் கர்த்தர் வெளிப்படுவீராக. சர்வ வல்லமை உள்ளவராய் கர்த்தர் வெளிப்படுவீராக. எந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடியாது, நடக்காது என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியம் முடியாது, இது நடக்காது என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் கர்த்தனே சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து, ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஓ ஹல்லேலூயா காரியங்களை கர்த்தனீர் செய்தருளவீராக. நீங்க செய்தருளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல் ஷடாய் தேவனே சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வவல்லமை உள்ளவரே. அது மாத்திரமல்ல, யெகோவா தெய்வம், யெகோவா என்கிற நாமத்தை உடையவர். யெகோவா என்றால் தேவ பிள்ளைகளே முக்காலங்களிலும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யெகோவா என்று சொல்லக்கூடிய பெயருக்கு அர்த்தம் முக்காலங்களிலும் மாறாதவர். அந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது, எந்த குறைவு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். கரங்களை உயர்த்தி அப்படியே கேளுங்க. படிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஞானம் குறைவாக இருக்குப்பா, ஆண்டவரே ஞானம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. வேலை செய்கிற தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே வேலையை சரியாய் அறிந்து புரிந்து செய்வதற்கு ஆண்டவரே அந்த அந்த பலன் எனக்கு இல்லாமல் இருக்கிறதப்பா, அதை பெருக பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. குடும்பத்தில் இருக்கிறவங்க, தேவைகளோடு கூட இருக்கிறவங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவரே என்னுடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, என் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. கர்த்தர் கிருபை தந்தருளுவீராக, கர்த்தர் கிருபை பாராட்டி அருளுவீராக, பெருக பண்ணி அருளுவீராக. ஓ க்ளோரி 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 க்ளோரி. அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரத்தினாலே கிருபை பெருகுமே, சோத்திரத்தினாலே கிருபை பெருகுமே, சோத்திரத்தினாலே கிருபை பெருகுமே. அப்படி நீ கர்த்தரை துதிக்க 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 ஹல்லேலூயா அந்த கிருபையின் ஹல்லேலூயா பிரசன்னோ உங்களுடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் பெருக பண்ண வேண்டுமோ அவைகளை எல்லாம் பெருக பண்ணுகிற தேவன் பெருக பண்ணுவார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்கின்படியே உன்னை ஹல்லேலூயா பெருக பண்ணுகிறவர், உன்னை பெருக செய்கிறவர், உன்னை பெருக பண்ணுகிறவர், உன்னை பெருக செய்கிறவர். ஓ கர்த்தர் அல்லவா. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஏய்மான் 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 உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெருக செய்கிறவரே, என்னை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே என்னை பெருக செய்பவரே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே,
தெய்வமே, சர்வ வல்லமை வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தேவனே. கேளுங்க கேளுங்க, சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தை பெருக பண்ணுவார், பூமிக்குரிய ஜீவியத்தை பெருக பண்ணுவார். ஓ ஹalleluya, தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம், என்ன கிருபைகள் உனக்கு தேவையோ அதை இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெருக செய்கிறவர், பெருக பண்ணுகிறவர். உன்னுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆமென் 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 ஆமென். ஓ glory 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 glory, ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெருக பண்ணுகிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, பெருக பண்ணுகிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, பெருக பண்ணுகிறவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன காரியம் முடியாது என்று சொல்லி உலகம் சொல்லுகிறதோ, அல்லது இவருடைய மனது சொல்லுகிறதோ, அல்லது சூழ்நிலைகள் சொல்லுகிறதோ, ஆண்டவரே அந்த காரியத்தில் கர்த்தரீர் எல் ஷடாயா இருந்து, சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் கர்த்தனீர் செய்தருளுவீராக, சகலவற்றையும் கர்த்தனீர் நிறைவேற்றியருளுவீராக, சகலவற்றையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றியருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஹalleluya. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இப்பொழுது தேவ பிள்ளையே, ஹalleluya, பெருக பண்ணுகிறவர் உனக்குள்ளே அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறார், கர்த்தருடைய வல்லமையை பெருக பண்ணுகிறார். ஹalleluya. ஓ ஷபாதுடா தரபகரா ரிகதர கந்துரா கதரா ரிபாதடபா தடபா கதரா ஹந்தரா. ஆமென் 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 ஆமென். ஓ கிருபையை பெருக பண்ணுகிறார், கிருபையின் அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறார், வல்லமையை பெருக பண்ணுகிறார், ஜபாவியை பெருக பண்ணுகிறார், கர்த்தருக்காக நீர் கொள்ளுகிற வைராக்கியத்தை பெருக பண்ணுகிறார். ரபாதா டபாதா ரபகதுரு ஓ ஷபாதா டாதா ரகந்துரா கதரா ரிபாதா டபா கதரா ஓ ரிபாதா டாதா ரகரா கலகதுரா. ஆமென் ஆமென் ஆமென். glory glory glory. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. மீண்டும் ஒரு முறை எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. பெருக பண்ணுகிறவரே, கிருபைகளை பெருக பண்ணுகிறவரே, அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறவரே, ஓ ஹalleluya, ஞானத்தை பெருக பண்ணுகிறவரே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பெருக பண்ணுகிறவரே, உம்முடைய வேத வசனத்தின் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சையை பெருக பண்ணுகிறவரே. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் பெருகும் போது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்கின்படி கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ஓ ஹalleluya, நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் உன்னை விசாலத்திலே வைப்பார். கர்த்தர் அப்படியே என் வாழ்க்கையில் செய்ய போகிறீர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி glory 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 glory. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையில தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தெய்வக்கரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா துதிகளையும் துதிப்பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்கு நேராக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசட்டும், நீர் எங்களோடு கூட இடைபடட்டும். கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு இந்த மாலை வேளையிலும் தாகத்தோடு கூட வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ளவராய் கர்த்தர் எல் ஷடாயாய் நீர் வெளிப்பட்டு
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஜீசஸ், ஆமென். glory. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு தாகத்தோடு அவளோடு கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் பேசுகிற நேரம் நம்முடைய மத்தியில் கூடிய அருமையான தேவனுடைய தாசன் சகோதரர் ஆமோஸ் சாமுவேல் அவர்கள் உடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லி அருமையான ஊழிய ஸ்தாபனத்தின் மூலமாக பல இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. எனவே அவர்கள் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது சந்தோஷம். அடிக்கடி நம்முடைய சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற தெய்வ மனிதர். எனவே அவர் மூலமாக இன்றைக்கு என்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரோ, ஜெபத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பேசுவாராக. அருமையான தேவனுடைய தாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்திலும் இந்த இடத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த அருமையான ஆராதனைக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த மாலை ஆராதனையை தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிற ஒரு ஆராதனையாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கிறோம். தேவன் ஒரு முகாந்திரத்தோடு நம் எல்லாரையும் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த மாலை நேரத்திலும் இந்த இடத்தில் நின்று ஊழியம் செய்ய தேவன் அனுகிரகம் செய்தபடியினால் அடியேன் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே சகல துதியும் உண்டாகட்டும். அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தின அன்பு போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பவுலின் கைகளினால விசேஷத்த அற்புத அடையாளங்களை செய்தது போல அன்பு ஊழியருடைய கரங்கள் மூலமாக கர்த்தர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தருளுவாராக. தேவனுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். நாம் இப்பொழுதும் இருந்த இடத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கண்களை மூடுவோம், அவருடைய இருதயத்தை திறப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா. கலித்திரவு ராத்திரி நேரத்தில் எங்களிடத்தில் தங்கியிரும் என்று சீஷர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களிடத்திலே தங்கினீர். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. நாங்களும் உம்மை வருந்தி கேட்கிறோம்.
பொழுது முடிந்து போன இந்த நேரத்தில் எங்களிடத்தில் தங்கி இருப்பீராக, எங்கள் நடுவிலே தங்கி இருப்பீராக. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படிக்கு எங்களிடத்திலே தங்கியிரும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் மது சமூகத்தில் பிரியமாயிருப்பதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். 4ஆம் வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். சகேயு இயேசுவை சந்திக்கிற ஒரு சம்பவம், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சம்பவம் இந்த 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோவுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். எரிகோவிலே மிக முக்கியமான ஒரு இடத்தில் ஆயக்காரர்களுக்கு தலைவனாக ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்பவன் ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர். மிக முக்கியமான ஒரு இடத்தில் ரோம அரசாங்கம் அவனை நியமித்திருந்தது. அந்த இடத்துல அவர் வேலை பார்க்கிறார். யூதர்கள் அருவருக்கிற ஒரு வேலையை அவர் செய்தார். யூதர்கள் இப்படிப்பட்டவர்கள் ரோம அரசாங்கத்துக்கு இது போல வேலை செய்கிறவர்களை வெறுப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து மீறி பணத்தை வாங்குவது கூட பாவம் என்று எண்ணுவார்கள். உதாரணத்துக்கு, அந்த ஒரு பார்டரை கிராஸ் பண்ணணும், ஒரு 10 rupees பே பண்ணணும், நம்ம கையில் 20 rupees இருக்கு. பே பண்ண வேண்டியது 10 rupees தான். நம்ம 20 rupees கொடுக்குறோம். அந்த பேலன்ஸ் 10 rupees நம்ம வாங்குகிறோமே, அந்த பேலன்ஸை வாங்குவது கூட, இவர்களுடைய கையிலிருந்து வாங்குவது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்று யூதர்கள் நினைத்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான அப்படி ஒரு இடத்தில் ரோம அரசாங்கத்துக்கு வேலை செய்து கொண்டு வந்தார் ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர் சகேயு. ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், ஐஸ்வர்யவான். அவனுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பல வகைகளை தேடினான். எப்படி பார்க்க முடியும்? அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாத நிலையில் அவர் தான் இருக்கிற இடத்துக்கு, தான் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு வருகிறாரே. எரிகோவுக்குள்ளாக அவர் வந்துவிட்டார், பிரவேசித்து விட்டார். அவரை பார்க்க வேண்டும். அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்துக்குள்ளாக அவரை பார்க்க முடியாமல் ஒரு திட்டத்தை ஏறெடுக்கிறான். அவனுடைய மனதிலே ஒரு காரியம் பதியப்படுகிறது. அவர் எந்த வழியிலே வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த வழியிலே அவருக்கு முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினார். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
சகேயுனுடைய விருப்பம் என்ன? அவரை பார்க்க வேண்டும். அவரை பார்த்து விட்டால் போதும். அதுவும் பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை கூட கிடையாது. காட்டத்தி மரத்துக்கு மேலே இருந்து சற்று தூரமாக இருந்து பார்த்தால் கூட போதும். அதுதான் அவனுடைய எண்ணம். அவரோடு கூட பேச வேண்டும், அவருடைய கரங்களை பிடிக்க வேண்டும், அவரை தொட்டு பார்க்க வேண்டும், அவர் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். இதெல்லாம் அவனுடைய விருப்பம் கிடையாது. ஒரே ஒரு விருப்பம், அவரை பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி என்று. நாம் நினைக்கிறது கொஞ்சம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சம். ஆனால் தேவனோ நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். சகேயு நினைத்தது கொஞ்சம், சகேயு எண்ணினது கொஞ்சம். ஆனால் தேவனோ அவன் நினைத்ததை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற நம்முடைய வல்லமையை ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அவர் நினைத்தது அவரை பார்த்தால் போதும். ஆனால் அவரோ நீ நினைத்ததை விட மேலான ஒன்றை நான் செய்யட்டும் என்று சொல்லி சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சகேயு சீக்கிரமாக இறங்கி வந்து அவருடைய கைகளை பிடித்து கொண்டு சந்தோஷத்தோடு கூட வீட்டிற்கு கூட்டி கொண்டு போகிறான். தூரத்திலிருந்து பார்த்தால் போதும் என்று எண்ணினவனுக்கு இப்பொழுது பக்கத்தில் மிக அருகிலே இருந்து தன்னை படைத்தவரை பார்த்தது அவருக்கு எவ்வளவோ பெரிய சந்தோஷம். பார்த்தது மாத்திரமல்ல, அவரை தொட்டு அவரை பிடித்து கொண்டு வீட்டிற்கு கூட்டி கொண்டு போவது இன்னும் ஒரு பெரிய பாக்கியமாக கருதினான். இப்பொழுது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்கும்படி போகிறார் என்று முறுமுறுக்கிறார்கள். சகேயுவை எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? இவன் பாவி, இவன் பாவம் செய்கிறவன், பாவமான ஒரு காரியத்தை செய்கிறவன், யூதர்களுக்கு எதிராகவும் ரோம அரசாங்கத்துக்கு சாதகமாகவும் வேலை செய்கிறவன், இவன் பாவி என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் இயேசுவோ பாவிகளுக்கு சிநேகிதன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். இப்பொழுது சகேயு நின்று பாருங்கள், 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அவர் நின்று அண்ணாந்து பார்க்கிறார். அதை தொடர்ந்து 8ஆம் வசனத்தில் சகேயு நின்று, 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த காட்டத்தி மரத்தின் இடத்துக்கு வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறார். 8ஆம் வசனத்தில் சகேயு நின்றான். ஒரு மனிதனுக்காக இயேசு நிற்பதும் ஒரு மனிதன் இயேசுவுக்காக நிற்பதும் 5ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை தேடி வந்து அவன் அந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார். அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? எனக்காக நின்றவருக்காக நான் நிற்க வேண்டாமா? எனக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவருக்காக நான் நிற்க வேண்டாமா? திறப்பின் வாயிலே தேசத்துக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக மோசையை போல திறப்பின் வாயிலே நான் நிற்க வேண்டாமா? அவருக்காக நின்று அவனுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை 4 மடங்காய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். பாருங்கள், மறைமுகமாக ஜனங்கள் இதில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சகேயுவினிடத்தில் நஷ்டம் அடைந்தவர்கள், சகேயு ஜனங்களிடத்திலிருந்து பிடிவாதத்தோடு கூட வேண்டும் என்று பெற்று கொண்டவைகள். அப்படிப்பட்ட ஜனங்கள் சகேயுனுடைய அறிக்கையை கண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். என்னிடத்திலிருந்து இவருக்கு எவ்வளவோ தேவையான பணம் போனது, நஷ்டம் எனக்கு, ஆனால் 4 மடங்காக இவர் திரும்பி கொடுக்கிறேன் என்று அவருக்கு அறிக்கை செய்கிறாரே. இழந்து போன அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஏனென்றால் அவரையே பார்த்து விட்டான். ஆஸ்திகள் எண்ணத்திற்கு அது பெரிதாக தோன்றவில்லை. யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 மடங்கா நான் திரும்ப கொடுத்துடுறேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உங்களை பார்த்துட்டேன், எனக்கு அது போதும். நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வருகிறீர், அது எனக்கு போதும்.
ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றுதான் சொன்னார். ஆனால் சகேயு எப்பொழுது தன்னுடைய பாவங்களை எல்லாம், குற்றங்களை எல்லாம், செய்த தவறுகளை எல்லாம், ஆண்டவரே இந்த உலக காரியங்கள், நான் சம்பாதித்து வைத்தவைகள், ஆஸ்திகள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், மற்றவர்களிடத்திலிருந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டவைகள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க போதும், எப்பொழுது தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்கிறானோ ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு 10 வசனத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு என்னவென்றால் காட்டத்தி மரம். சகேயு, இயேசு இவர்களை இணைத்த ஒன்று காட்டத்தி மரம். இந்த காட்டத்தி மரத்தை குறித்து தான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக யாரோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு சின்ன ஸ்கிரிப்சர், ஒரு 10 லைன் தான் இருக்கும். அந்த சின்ன ஸ்கிரிப்சரை படித்து கொண்டிருக்கும் சமயத்தில் தான் இந்த ஒரு புதிய பிரசங்கம் என் மனதிலே உதிக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். 4 நாட்களுக்கு முன்பாக தான் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். முதல் முறையாக இன்றைக்கு இந்த சபையில் அதை விதைக்க தேவன் வாசலை திறந்திருக்கிறார். செய்தியின் தலைப்பு காட்டத்தி மரம். முதலாவதாக, இந்த காட்டத்தி மரம், தேவன் அந்த காட்டத்தி மரத்தை சரியான ஒரு இடத்திலே அவர் வைத்திருந்தார். இந்த காட்டத்தி மரம் தவறான இடத்தில் இல்லை. இந்த காட்டத்தி மரம் சரியான ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக காட்டத்தி மரம் 100 ஆண்டுகள் இல்லை என்றால் 200 ஆண்டுகள் அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலங்கள். சில வெளிநாடுகளில், வட அமெரிக்காவிலே சில காட்டத்தி மரங்கள் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய பலனை பெற்றதாக இருக்கிறது. சகேயுனுடைய வயதிற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சகேயுனுடைய வயதிற்கும் மேலாக, சகேயுனுடைய பிறப்பிற்கும் முன்பாக இந்த காட்டத்தி மரத்தினுடைய காலங்கள் அமைந்திருப்பதாக கூற்று. ஆகையினாலே இந்த காட்டத்தி மரம் பல காலங்களுக்கு முன்பாகவே, சகேயுவுக்கு முன்பாகவே ஒரு சரியான இடத்தில் இந்த காட்டத்தி மரம் அந்த இடத்திலே விதைக்கப்பட, அது வளர்ந்திருக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த காட்டத்தி மரம் நினைத்திருக்கும், நான் ஏன் இந்த இடத்தில் இருக்கிறேன், ஏன் நான் எருசலேமில் இல்லை எரிகோவில் இருக்கிறேன். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனானே. எருசலேம் தேவனுடைய நகரம், மகாராஜாவினுடைய நகரம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று எருசலேமை குறித்து தேவன் சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். 8ஆம் வசனத்தில் எருசலேமிலே சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஏன் நான் மேலான, சரியான, இன்னும் மேன்மையான இடத்தில் இல்லை, ஏன் இந்த எரிகோவிலே இருக்கிறேன்? காட்டத்தி மரமே, தேவன் உன்னை எருசலேமிலே வைக்காமல் இருந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, எரிகோவிலே வைத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை சில இடங்களிலே வைக்காமல் இருந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, சில இடங்களிலே இப்பொழுது உங்களை வைத்திருக்கிறாரே, அதிலும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் நினைக்கலாம், என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, என் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாங்கின பட்டங்களுக்கு நான் எங்கோ எப்படியோ இருக்க வேண்டியவன், ஏன் நான் இங்கு இருக்கிறேன்? நான் படித்தவைகள் எல்லாம் என்ன ஆயிற்று? படிக்கும் பொழுது நல்லா சம்பாதிக்கணும், அங்கே போகணும், இந்த ரேங்க்குக்கு வரணும், இந்த பொசிஷனுக்கு போகணும், இந்த டெசிக்னேஷனில் இருக்கணும். சில இடங்களுக்கு தேவன் உங்களை வைக்காமல் இருந்ததிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சில கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்காமல் இருக்கிறாரே, அதற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சில இடங்களுக்கு தேவன் கூட்டிக் கொண்டு போகாமல் இருக்கிறாரே, அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் நினைத்த இடத்தில் இராமல் இருப்பதும் ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் நினைக்காத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரே, அதுவும் ஆண்டவருடைய திட்டம். மகா விஸ்தாரமான, பெரிய, மேன்மையான ராஜாவுடைய நகரமாகிய சாட்சிகள் நிறைந்த அந்த எருசலேமில் ஏன் இல்லை, ஏன் இந்த எரிகோவில் இருக்கிறேன்? காட்டத்தி மரமே, அது ஆண்டவருடைய திட்டம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காட்டத்தி மரத்தோடு கூட இணைக்கப்பட்டு நாம் அதை பார்க்க போகிறோம்.
தேவன் இந்த காட்டத்தி மரத்தின் மூலமாக நம்மோடு கூட ஒரு 3 காரியங்களை பேசுவாராக. அதில் முதலாவதாக தான், நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சரியான இடத்தில் தான் வைத்திருக்கிறார். சரியான ஒரு சபையோடு தான் ஆண்டவர் உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். சரியான ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் நாட்டப்பட்ட இடத்தில் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் அந்த திட்டம் நிறைவேறும்படிக்கு இந்த இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆதம்பாக்கம் பகுதியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த ஏலிம் சபையோடு கூட இணைக்கப்பட்டு இந்த இடத்துல தேவன் உங்களை நாட்டி இருக்கிறார் என்றால், காட்டத்தி மரமே, இது தேவனுடைய திட்டம். சரியான இடத்தில் தான் இருக்கிறீர்கள். சரியான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரியான ஐக்கியத்தில் தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது அவர் தீர்மானித்த ஒரு இடம். அவர் தீர்மானித்த இடத்தில் தான் இந்த காட்டத்தி மரம் வைக்கப்பட்டிருக்கிறார். தேவன் எதை செய்தாலும் அதை ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர். நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய மாட்டார். ஒரு சிறு காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருந்தாலும் கர்த்தர் அதிலே ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் தேவன் எந்த மனிதனையும் தெரிந்து கொள்வது இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய தீர்மானத்தை அவர் வைத்திருக்கிறார். காட்டத்தி மரத்தை குறித்தே ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்து இது இந்த இடத்தில் இருக்கட்டும் என்று அவர் நினைப்பாரே. ஆனால் காட்டத்தி மரத்தை பார்க்கிலும் விசேஷித்தமானவர்கள், மேலானவர்கள் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சரியான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் சரியான இடத்தில் தான் இருக்கிறீர்கள். சரியான ஆவிக்குரிய ஓட்டத்தை தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிராமம், ஒரு வயதான தாயார், அந்த கிராம மக்கள் எல்லாம் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாக இருந்து தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருந்தார்கள். சபைகளுக்கு வருவது கிடையாது. இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைகள், அதில் இருக்கக்கூடிய போதகர்கள் அவர்களும் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி சோர்ந்து போனார்கள். அந்த வயதான தாயாருக்கு ஒரு எண்ணம், பில்லி கிரகம் எங்களுடைய ஊருக்கு வந்து ஒரு பிரசங்கம் செய்தால் போதும், இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த வயதான அம்மாவுக்கு பில்லி கிரகமை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு பொருளாதார நிலை பலன் நிறைந்ததாக இல்லை. ஆகையினால அவர்களுடைய ஜெபம் மாறினது. ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு உம்முடைய ஊழியக்காரரை நீர் அனுப்புவீராக. ஒரு ஊழியன் வரட்டும், பில்லி கிரகம் ஐயா வரட்டும், அவர் மூலமாக நீர் பேசுவீராக. எத்தனையோ இடங்களுக்கு போகிறாரே, இங்கும் அவர் வரட்டும், அவர் வந்து பிரசங்கிக்கட்டும், என் மக்கள் ரட்சிக்கப்படட்டும். தினந்தோறும் ஜெபிப்பார்கள். ஒரு நாள் பில்லி கிரகம் அவர்கள் அந்த ஊர் வழியாக கடந்து பிரயாணப்பட்டு போக வேண்டிய நிலையில் எதிர்பாராத விதமாக சரியாக அந்த ஊர் வரும் பொழுது அவர் பிரயாணப்பட்ட அந்த கார் பழுதாகி நின்று விட்டது. அந்த டிரைவர் இறங்கி எவ்வளவோ ட்ரை பண்ணுறார், எவ்வளவோ சரி பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறார், ஒன்றும் முடியல. பக்கத்தில் எங்கே மெக்கானிக்கு கடை இருக்குது, எங்கே இதை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, ஒன்றும் புரியவில்லை. அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த ஊருக்குள்ளாக போகிறேன், ஏதாவது ஒரு இடத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ இதை பொறுமையாக ரெடி பண்ணி அப்புறமா நீ ஊருக்குள்ளே வா. பில்லி கிரகமும் அவரோடு கூட வந்தவர்களும் அந்த ஊருக்குள்ளாக போய்விட்டார்கள். பில்லி கிரகம் வந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைகளுக்கு தெரிந்து விட்டது. விசேஷமாக எங்கள் ஊருக்கு பில்லி கிரகம் வரட்டும் என்று ஒரு வயதான அம்மையார் ஜெபித்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அந்த தாயாருடைய ஜெபம், பில்லி கிரகம் அந்த ஊருக்கு வந்தார். எல்லாரும் அவரிடத்துல வேண்டினார்கள், ஐயா ஒரே ஒரு பிரசங்கத்தை செய்யுங்கள், ஒரு நாள் மாலை நேரம் இந்த இடத்துல தங்கி இருங்கள் என்றும். அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு அன்றைக்கு அந்த நாளில் அந்த ஊர் மக்களுக்கு பிரசங்கம் செய்தார். அந்த ஊர் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ஊர் மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருந்த அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள். அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டது. சரியான ஒரு இடத்தில் தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். சில டிராவல் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறார் அப்படின்னா சரியான இடத்துல தான் ஆண்டவர் உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு.
சில டிராவல் கண்டினியூ ஆகுதான், அதிலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. சில டிராவலை ஆண்டவர் ஸ்டாப் பண்றார், அதிலும் ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது. இவர்கள் நினைத்தார்கள் எதிர்பாராத விதமாக கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்லை, ஒரு வயதான தாயாருடைய ஜெபம், தேவனுடைய தீர்மானம். இங்கிலாந்து தேசத்தின் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு ஒரு மிஷனரி ஒருவர் கடந்து போனார். அவர் கேட்டார், ஏன் இந்த ஊரிலே எந்த ஒரு மதுபான விடுதிகள் எதுவும் இல்லை? எல்லாரும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்களே, எந்த ஒரு தீய கூடாரங்களும் இந்த ஊரில் இல்லையே, என்ன விஷயம்? அங்க இருக்கிறவர்கள் சொன்னார்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதர் இந்த ஊருக்கு வந்தார். அவருடைய பிரசங்கம் இந்த ஊரையே தலைகீழாக மாறிவிட்டது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு மூடப்பட்ட அந்த மதுபான விடுதிகள், எல்லா போதை பழக்க காரியங்கள் எல்லாம் அன்றோடு கூட முடிந்தது. 100 ஆண்டுகள் ஆனது. இன்றைக்கும் இந்த ஊர் பரிசுத்தவான்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. யார் அந்த மனிதன்? ஜான் வெஸ்லி. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசங்கித்த பிரசங்கம், விதைத்த விதை தேவன் சரியான இடத்துக்கு தான் கூட்டி கொண்டு போவார். சரியான இடத்தில் தான் ஆண்டவர் நாட்டுவார். சரியான இடத்தில் தான் இந்த காட்டத்தி மரம் இருக்கிறது. அது நினைக்கலாம், நான் ஒரு காட்டத்தி மரம், எனக்கு இருக்கக்கூடிய தகுதிகளுக்கு நான் எங்கோ இருக்கலாமே, ஏன் இந்த எரிகோவில் இருக்க வேண்டும்? நமக்கு பல தகுதிகள் இருந்தாலும் இந்த தகுதிக்கு மேலான இடத்தில் நான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது என்று எண்ணினாலும் தேவன் உங்களை வேறு ஒரு இடத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்றால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சகையை உங்களை தேடி வர வேண்டும். ஏதோ ஒரு மனிதனுக்கு நீங்கள் அடைக்கலமாக காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு வழி காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் உங்களை இந்த இடத்தில் அவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த செய்திக்கு அடையாளமாக பார்க்கும் பொழுது ஒரு காட்டத்தி மரம். சரியான இடத்தில் தான் கர்த்தர் அந்த காட்டத்தி மரத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் கடந்து போனது. எத்தனை காலங்களாக அந்த காட்டத்தி மரம் அந்த இடத்தில் இருக்கிறதோ தெரியாது. வரவேண்டிய நபர் வரவில்லை, வரவேண்டிய சிருஷ்டிகர் வரவில்லை. ஆனால் காத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வரும், வைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, நாட்டப்பட்ட அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த அழைப்பும் திட்டமும் தீர்மானமும் ஒரு நாள் நிச்சயமாகவே நிறைவேறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களை நாட்டின ஒரு சிருஷ்டிகர் உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் கிடையாது. இரண்டாவதாக, இந்த காட்டத்தி மரம். சகேயு என்ன செய்தார்? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். சகேயு தெரிந்து கொண்டான். அவர் எரிகோவுக்குள்ளாக பிரவேசித்தார். எந்த திசையிலே போகிறார், அவருடைய டெஸ்டினேஷன் என்ன, எந்த வழியாக அவர் போகிறார், எந்த இடத்தை நோக்கி அவர் போகிறார் தெரிந்து கொண்டான். அவர் போகிற பாதை இதுதான் என்பதை அறிந்து கொண்டு அந்த பாதையிலே அவருக்கு முன்பாக ஓடினான். யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக பாதைகளை சீர்படுத்துவதற்கு, வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் முன்பாக அனுப்பப்பட்டான். சகேயு அவர் வருகிற வழியிலே முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் அவரை பார்க்கும்படி. இவனுடைய வேலை டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. மிக முக்கியமான ஒரு பார்டரில், மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு பதவியிலே அவன் இருக்கிறான். ஆனால் இப்பொழுதோ அவன் செய்கிற ஒரு வேலை மரம் ஏறி. ஆண்டவருக்காக எந்த வேலையையும் செய்ய சகேயு முன் வந்தான். அவரை பார்க்கணும். மரம் ஏற வேண்டுமா? ஏறுகிறேன். அவரை பார்த்தால் போதும், அதற்காக மரம் ஏற வேண்டுமானாலும் ஏறுகிறேன். முன்பின் மரம் ஏறினானோ இறங்கினானோ தெரியாது. அந்த அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அவரை பார்க்க வேண்டும். அதற்காக காட்டத்தி மரத்திலே ஏற வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, ஏறி விடுகிறேன்.
அவருக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது லெகுவானதோ கடினமானதோ ஏதோ ஒன்று. மரம் ஏறணும் அப்படின்னாலும் ஏறிடுறான். இந்த காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறி அங்கு அவன் கிளைகளை பிடித்து கொண்டு இலைகளின் நடுவிலே அவன் இருந்த சமயம் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகேயுவை கண்டு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். சகேயுவே, அவருடைய பார்வைக்கு மறைவாக எங்கும் போக முடியாது. தாவீது சொல்லுகிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் வனாந்திரத்துக்கு ஓடினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும். உடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இந்த காட்டத்தி மரத்தின் கிளைகளுக்குள்ளாக இலைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான், முடியவில்லை. வந்து நின்றார். அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார். ஒன்று சகேயுவை அண்ணாந்து பார்த்திருப்பார், இரண்டாவதாக இந்த காட்டத்தி மரத்தையும் அவர் அண்ணாந்து பார்த்து. ஏனென்றால் இந்த காட்டத்தி மரத்துக்கு மேலே தானே அவன் இருக்கிறான். சகேயுவை மாத்திரமா அண்ணாந்து பார்த்தார்? இல்லை, காட்டத்தி மரத்தையும் அண்ணாந்து பார்த்து. அண்ணாந்து பார்த்து என்பது ஒரு தனி பிரசங்கம். அதில் ஒரு 3 குறிப்புகள் இருக்கிறது. இயேசு எப்பொழுதெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறாரோ, தன்னுடைய தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்க்கிறார், அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடைபெறுகிறது. எப்பத்தா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். 5 அப்பம் 2 மீன்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. அண்ணாந்து பார்த்தார், பிதாவை ஸ்தோத்தரித்தார், அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இந்த இடத்திலும் அவர் அண்ணாந்து பார்க்கிறார். சுவிசேஷங்களிலே ஒரு மனிதனுக்காக இயேசு அண்ணாந்து பார்த்தார் என்றால் சகேயுவுக்காக மாத்திரம். சுவிசேஷங்களிலே தான் படைத்த ஒன்றிற்காக ஆண்டவர் அண்ணாந்து பார்த்தார் என்றால் இந்த காட்டத்தி மரத்துக்காக மாத்திரம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை ஸ்தோத்தரிக்கக்கூடிய கிருபை பெற்றவர். எப்பத்தா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது வானத்தையே நோக்கி அண்ணாந்து பார்த்து அற்புதம் நடைபெறட்டும் என்று சொன்னவர். தான் படைத்த மனிதனுக்காக, தன்னுடைய சிருஷ்டிப்புக்காக அவர் அண்ணாந்து பார்க்கிறார். சுவிசேஷங்களிலே ஒரு இடத்தில் தான் இதை வாசிக்க முடியும். ஒரு மனிதனுக்காகவும் தான் படைத்த அந்த ஒரு சிருஷ்டிப்புக்காகவும் அண்ணாந்து பார்த்து, ஆட்டத்தி மரத்தையும் அண்ணாந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா. இந்த காட்டத்தி மரம் சகேயுவுக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தது. இந்த காட்டத்தி மரம் சரியான இடத்தில், தேவன் தீர்மானித்த இடத்தில் பல காலங்களுக்கு முன்பாகவே அது நாட்டப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த காட்டத்தி மரம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இயேசுவுக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனுடைய கிளைகள் அவனை மூடிக்கொள்ளவில்லை, அதனுடைய இலைகள் அவனை மூடிக்கொள்ளவில்லை. தன்னிடத்தில் இருக்கிறவனுக்கு அவரை காட்டி கொடுக்கிறது. நீ வா, நான் உனக்கு அடைக்கலம் இல்லை, அவர்தான் உனக்கு அடைக்கலம் என்று காட்டத்தி மரம் எண்ணிருக்கும். கொஞ்ச கால அடைக்கலத்துக்கு என் மேலே நீ ஏறி இருக்கலாம், ஆனால் நித்திய அடைக்கலமாய் இருக்கிறவர் அவர்தான் என்று காட்டத்தி மரம் சகேயுவுக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஊழியம் அதுதான். நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அவரை காண்பித்து கொடுத்து விட வேண்டும். யாரும் நம்மை பிடித்து கொள்ளக்கூடாது. நாம் வழியும் சத்தியமும் ஜீவனும் அல்ல, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நான் உனக்கு நித்திய அடைக்கலத்தை கொடுக்க முடியாது, அவர்தான் நித்திய அடைக்கலத்தை கொடுக்க முடியும். அந்த ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டும், உனக்காக என்னால் ஜெபிக்க முடியுமே தவிர சுகம் கொடுக்கிறவர் அவர். உனக்காக என்னால் ஜெபிக்க முடியுமே தவிர அற்புதங்களை செய்கிறவர் அவர். உனக்காக என்னால் ஜெபிக்க முடியுமே தவிர உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிறவர் அவர். என்னுடைய அடைக்கலம் உனக்கு நிரந்தரம் அல்ல சகேயுவே, அவர்தான் உனக்கு நிரந்தரமான அடைக்கலம். நான் உனக்கு ஒருவரை காண்பித்து கொடுக்கிறேன், அவரிடத்துக்கு நிப்போ. சகேயு அவரை பார்க்க விரும்பினான். ஆனால் இந்த காட்டத்தி மரம் அவனை தனக்குள்ளாக அப்படியே மறைத்து வைத்துக் கொள்ளாமல் அவர் வந்த சமயம் வெளிப்படுத்தி விட்டது. அண்ணாந்து பார்த்தார் இந்த காட்டத்தி மரத்தை.
என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றின ஒரு காட்டத்தி மரம் என்று ஆண்டவர் நினைத்திருப்பார். பல காலங்களுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு நாட்டப்பட்ட ஒரு காட்டத்தி மரம் தன்னிடத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டது. ஆப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்யும்படிக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் கடந்து போனார். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு ஆசை இருந்தது, சீனாவுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆகினாலே பல மிஷனரி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொண்டார். அவருடைய ரெக்வஸ்ட் லெட்டர் ரிஜெக்ட் ஆகி கொண்டே இருந்தது. யாரும் அவரை கூப்பிடவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சீனாவுக்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஜெபித்து கொண்டிருந்தார். எந்த ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனும் முன்பாக வரவில்லை. தேவன் அவரிடத்தில் பேசினார், டேவிட், நீ சீனாவுக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அல்ல. சீனாவினுடைய எழுப்புதலுக்கு நான் வேறு ஒரு நபரை வைத்திருக்கிறேன், நட்சன் டெய்லர். நான் உன்னை அனுப்ப தீர்மானித்த இடம் ஆப்பிரிக்கா தேசம். நீ அங்குதான் போக வேண்டும். நாம் விரும்புகிற சில கதவுகள் நமக்கு அடைக்கப்படுவது நமக்கு நன்மை. தேவன் வைத்திருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்படுவது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அவர் உடனே தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டார். தேவனுடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரியாக போக நான் ஆயத்தம் என்று சொன்னார். அவ்வளவுதான். பல மிஷனரி ஆர்கனைசேஷன் முன்பாக வந்தது, அவரை அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருந்தது. இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மிஷனரிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக கருதப்படுபவர் டேவிட் லிவிங்ஸ்டன். மிஷனரிஸ், எல்லா மிஷனரிஸுக்கும் அவர் தான் ஒரு முன்னோடி, ஃபாதர் ஆஃப் மிஷனரிஸ். டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்து அவருடைய இடத்தில் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு இன்னொரு நபரை LMS என்று சொல்லப்படுகிற லண்டன் மிஷனரி சொசைட்டி அனுப்பினது. டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், என்னுடைய காலங்களுக்கு அடுத்ததாக என்னுடைய சரீரத்தை வேண்டுமானாலும் இங்கிலாந்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள். என்னுடைய இருதயம் ஆப்பிரிக்கா மண்ணில் புதைக்கப்படுவதாக. ஆப்பிரிக்கா மக்களுக்காகவே நான் வாழ்கிறேன், உயிர் விடுகிறேன். என்னுடைய ஏக்கம் எல்லாம், என்னுடைய எண்ணம் எல்லாம் ஆப்பிரிக்கா மக்கள். அந்த இடத்துல தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு ஒரு புது ஊழியர் லண்டன் மிஷனரி சொசைட்டியின் மூலமாக அனுப்பப்பட்டார். அவர் வந்து கேட்டார், ஜனங்களை பார்த்து கேட்ட கேள்வி, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அந்த இருண்ட கண்டத்துக்குள்ளாக இருந்த, அடர்ந்த காடுகளுக்குள்ளாக இருந்த ஜனங்கள் சொன்னார்கள், ஓ, எங்களுக்கு இயேசுவை தெரியும், நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம், அவரோடு கூட பேசியிருக்கிறோம், அவரோடு கூட நடந்திருக்கிறோம், அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோம். புது மிஷனரிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாம். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன், இவ்வளோ தியாலஜி படிச்சிருக்கிறேன், நான் ஒரு நாள் கூட ஆண்டவரை பார்க்கல, ஒரு நாள் கூட ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கல. அடர்ந்த காடுகளுக்குள்ளாக இருக்கிறவர்கள் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. இப்ப அவங்க கேட்கிறாங்க, நீர் இயேசுவை பார்க்க விருப்பமா? இவர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்தார், அறிமுகப்படுத்த வந்தார் இயேசுவை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இயேசுவை, உங்களுக்கு பார்க்க விருப்பமா? அவர் சொன்னார், ஆம், நான் பார்க்க விருப்பப்படுகிறேன், எங்களோடு கூட வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறைக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இங்குதான் அவர் இருக்கிறார். இயேசுவை போலவே வாழ்ந்து காண்பித்த டேவிட் லிவிங்ஸ்டன், இயேசுவை போலவே அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர் டேவிட் லிவிங்ஸ்டன். இயேசுவை போலவே ஜனங்களை சிநேகித்து அன்பு செலுத்தி பாரப்பட்டு ஜெபிக்கிறவர். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய நண்பர் ஒரு முறை சொன்னார், பகல் முழுக்க ஊழியம் செய்கிறார், முழுக்க அந்த ஆப்பிரிக்கா மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஒரு கடிதத்தில் அவர் எழுதுகிறார், பகல் முழுக்க ஆப்பிரிக்கா மக்களுக்கு ஊழியம் செய்கிறார், முழுக்க ஆப்பிரிக்கா மக்களுக்காக ஜெபிக்கிறார் என்று. இங்குதான் அவர் இருக்கிறார். அவரை காட்டி கொடுத்தார்கள். சகோதரனே, சகோதரியே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும், உறவுகளையும், ஆத்துமாக்களையும் நீங்கள் அவர்களுக்கு அவரை காண்பித்து கொடுக்க வேண்டும். நாம் எதையோ காண்பித்து கொடுக்கிறோம், ஆனால் காண்பித்து கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஜீவன் நிறைந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் வரும்பொழுது சத்திய தேவன் நம்மிடத்திலே கேள்வி கேட்பாரே, உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்கு நீ என்னை காண்பித்து கொடுத்தாயா?
என்னுடைய பெயரை அவர்களுக்கு முன்பாக ஒரு முறையாகிலும் நீ சொல்லி இருக்கிறாயா? அதற்காக தானே நான் உன்னை இந்த காட்டத்தி மரமாக இந்த இடத்துல நான் நாட்டினேன். அதற்காக தானே இந்த பொசிஷனில் வச்சேன். அதற்காக தானே இந்த ஆஃபீஸில் வேலை கொடுத்தேன். அதற்காக தானே இந்த காலேஜில் நான் உனக்கு அட்மிஷன் கொடுத்து உன்னை படிக்க வைத்தேன். அதற்காக தானே இந்த பட்டணத்துக்குள்ளாக இந்த பார்டர்ஸ்குள்ளாக நான் உன்னை வைத்தேன். அதற்காக தானே இவ்வளோ கம்யூனிகேஷன்ஸை உனக்கு கொடுத்து இவ்வளோ கான்டாக்ட்ஸை கொடுத்து இந்த பின்கோடிலே உனக்கு வைத்தேன். ஒரு முறையாகிலும் காண்பித்து கொடுத்திருக்கிறாயா காட்டத்தி மரமே? இந்த காட்டத்தி மரம் சகேயுவுக்கு அவரை காண்பித்து கொடுத்தார். அவர் கூப்பிடுகிறார், நீ சீக்கிரமாக இறங்கிப்போ, என்னை பற்றி கொள்ளாதே. என்னுடைய நிழல் உனக்கு நிரந்தரம் கிடையாது. என்னுடைய கிளைகள் இலைகள் உனக்கு நிரந்தரம் கிடையாது. அவர்தான் நிரந்தரமானவர். அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனமாய் இருக்கிறவர். அவரை காண்பித்து கொடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிறவர்களுக்கு அவரை காண்பித்து கொடுங்கள். உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறவர்களுக்கு அவரை காண்பித்து கொடுங்கள். நான் அல்ல, அவர்தான். ஆகையினால் தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பவுலனுடைய அனுபவம் என்ன? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். நான் அல்ல. எப்பொழுது தமஸ்குவின் வீதியிலே சந்திக்கப்பட்டேனோ அப்பொழுதே நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். எப்பொழுது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தத்தை கேட்டேனோ அப்பொழுதே தீர்மானம் எடுத்து விட்டார். இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். நான் அவரை காண்பித்து கொடுக்க வேண்டும். அவரிடத்துக்கு போ என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவரை பிடித்துக்கொள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவரிடத்துல கேள், அவரிடத்துல ஜெபி, அவரிடத்துல போய் கண்ணீர் சென்று அவரிடத்துல போய் சொல். நான் அவரை என்னிடத்துல இருக்கிறவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஊழியம். யோவான் 1 அதிகாரம் 44 முதல் 51 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 3 பேரோடு கூட ஒரு கான்வர்சேஷன். ஜீசஸ், பிலிப் அண்ட் நத்தானியேல். இயேசுவும் பிலிப்பும் நாத்தான்வேலும். பிலிப்புவை இயேசு கூப்பிடுகிறார், எனக்கு பின் சென்று வா. உடனே பிலிப்பு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அன்றைக்கு தெரிந்து கொண்டான், இவர்தான் மெய்யான இரட்சகர், யூதருடைய ராஜா, யோசேப்பின் குமாரன், நசரேத்தூரனாகிய இயேசு என்பதை தெரிந்து கொண்டான். தன்னுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சிநேகிதனாகிய நாத்தான்வேலுக்கு அறிமுகப்படுத்தும்படிக்கு வருகிறான். நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரன் நசரேத்தூரனாகிய இயேசு என்று காண்பித்து கொடுக்கிறான். நாத்தான்வேல் அத்திமரத்துக்கு கீழே இருந்தான். அத்திமரத்துக்கு கீழே இருந்து தேவனுடைய ராஜ்யம் வர காத்து கொண்டிருந்தான். எப்பொழுது ரோம அரசாங்கத்தினிடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், எப்பொழுது யூதர்களுக்கு ஒரு ராஜா வருவார், எப்பொழுது யூதருக்கு ஒரு மேசியா எழும்புவார், காத்து கொண்டிருந்தான். தேவனுடைய ராஜ்யம் வர காத்து கொண்டிருந்தான். நாத்தான்வேல் கேட்கிறார், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? பிலிப்புவே, எனக்கு அவரை காண்பித்து கொடுக்கிறாயே, அவர் யோசேப்பின் குமாரன் என்று காண்பித்து கொடுக்கிறாயே, நசரேனாகிய இயேசு என்று காண்பித்து கொடுக்கிறாயே, யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பார். நான் உனக்கு சொல்லுகிறவரை நீ வந்து பார். நான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறவரிடத்தில் நீ வந்து பார். நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு இயேசு சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இதுதான் நாத்தான்வேலினுடைய குணம். அவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது? நாத்தான்வேல் 1 கபடற்றவன், நாத்தான்வேல் 2 உத்தமன், நாத்தான்வேல் 3 அவன் இஸ்ரவேலன். அவன் கபடற்றவன், அவன் உத்தமன், அவன் இஸ்ரவேலன். ரபி, நீர் எப்படி என்னை அறிவீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை கூப்பிடுகிறதற்கு முன்னே அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். காட்டத்தி மரத்துக்கு மேலே இருந்தவனையும் அவருடைய கண்கள் கண்டது, அத்தி மரத்துக்கு கீழே இருந்தவனையும் அவருடைய கண்கள் கண்டது. எந்த இடத்தில் இருந்தாலும், மரத்துக்கு மேலே இருந்தாலும் அவர் பார்ப்பார், மரத்துக்கு கீழே இருந்தாலும் அவர் பார்த்து விடுவார். பிலிப்பு அவரை காண்பித்து, அவருக்கு நாத்தான்வேலுக்கு அவரை காண்பித்து கொடுத்தார். நாத்தான்வேலை இயேசு ஆசீர்வதிக்கிறார். 50ஆம் வசனம், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். நாத்தான்வேலை குறித்து ஒரு சாட்சி, நாத்தான்வேலுக்கு ஒரு ஆசீர்வாதம், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
இந்த சாட்சியும் இந்த ஆசீர்வாதமும் நாத்தான்வேலுக்கு எப்படி கிடைத்தது? ஒருவன் தனக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தான். பிலிப்பு தனக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தபடினாலே ஆசீர்வாதம். இந்த காட்டத்தி மரம் பிலிப்பு அந்த சகேவை இயேசுவுக்கு காண்பித்து கொடுத்தது. ஆகையினாலே இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக சகேயு கடந்து போனார். நீங்கள் எந்த ஒரு மனிதனை, எந்த ஒரு ஆத்துமாவை இவர்தான் மெய்யான இரட்சகர் என்று அவரை காண்பித்து கொடுத்து விடுகிறீர்களோ அந்த நபர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார். அந்த ஆத்துமாவினுடைய பங்கு உங்களுடைய கணக்கில் எழுதப்படும். அந்த ஆசீர்வாதத்தினுடைய பங்கு உங்கள் கணக்கிலே எழுதப்படும். மூன்றாவதாக, கடைசியாக, ஒரு காட்டத்தி மரத்திலே அவன் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். காட்டத்தி மரத்தையும் அண்ணாந்து பார்த்திருப்பார், சகேயுவையும் அண்ணாந்து பார்த்து, இந்த காட்டத்தி மரம் அவரை பார்த்து விட்டது, சகேயுவும் அவரை பார்த்து விட்டான். பாருங்கள், இயேசு அண்ணாந்து பார்த்தார். ஒன்று காட்டத்தி மரத்தையும் அண்ணாந்து பார்த்திருப்பார், சகேயுவையும் அண்ணாந்து பார்த்து. இந்த சகேயு அவரை பார்த்து விட்டான், காட்டத்தி மரமும் பார்த்து விட்டது. காட்டத்தி மரம் அந்த இடத்துல அவர் வந்து நின்ற சமயம், அண்ணாந்து பார்த்த அந்த ஒரு சமயத்திலே அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி இருந்திருக்கும். எவ்வளவு காலங்கள், 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ தெரியாது, எத்தனை ஆண்டுகளோ அந்த இடத்துல அது இருக்கிறதோ தெரியாது, இருந்ததோ தெரியாது. ஆனால் அதனுடைய லெக்கு அடைந்தாயிற்று. ஒருவரை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தது ஒருவரை பார்த்து விட்டது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நமக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருக்க பார் என்று. நமக்கு இறங்கும்படி தேவன் காத்திருக்கிறார். பொதுவாக வேதத்திலே நாம் காத்திருக்கிறவைகளை குறித்து தான் அதிகமாக நாம் யோசிப்போம், தியானிப்போம். நான் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறேன், ஆண்டவர் என்னை எப்போ பிளஸ் பண்ணுவார் வெயிட் பண்ணுறேன், ஆண்டவர் என்னை எப்போ உயர்த்துவார் வெயிட் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு எப்போ திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வெயிட் பண்ணுறேன், எப்போ பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார் வெயிட் பண்ணுறேன், எப்போ திருமண காரியங்கள் நடக்கும் வெயிட் பண்ணுறேன், எப்போ வேலை கிடைக்கும் வெயிட் பண்ணுறேன், என் ஜெபத்திற்கு எப்பொழுது பதில் வரும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய காத்திருக்கதால் தான் அதிகமாக நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஆனால் அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது தேவன் காத்து கொண்டிருக்கிறாராம். நமக்கு இறங்கும்படி, நமக்கு இரக்கம் காண்பிக்கும்படிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்? அந்த சரியான நேரம் வர வேண்டும் என்பதற்காக. தண்ணீர் திராட்சரசமாய் மாற வேண்டும், அந்த சரியான வேலை வர வேண்டும், அவரும் காத்து கொண்டிருக்கிறார். காட்டத்தி மரத்தை சந்திக்க தேவனும் இயேசுவானவரும் காத்து கொண்டிருந்து அந்த இடத்துக்கு வந்து நின்று அண்ணாந்து பார்க்கும் பொழுது தான் படைக்கப்பட்ட நாட்டப்பட்ட அந்த லெக்கு அடைந்தாயிற்று. இது போதும், இதை விட வேற என்ன வேணும்? சரியான இடத்துல அவர் நாட்டப்பட்டு பொறுமையாய் காத்திருந்தேன், அதற்குண்டான லெக்கை அடைந்தாயிற்று. உங்கள் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவனும் காத்து கொண்டிருக்கிறாராம். எப்பொழுது தம்முடைய நேரம் வரும், எப்பொழுது தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று தேவனும் காத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள், எப்பொழுது நாங்கள் போவோம், எப்பொழுது இந்த எகிப்திலிருந்து வெளியேறி கானானுக்கு போவோம். 430 வருஷங்கள் இருந்தார்கள். முதல் 30 வருஷம் நல்ல சுகபோகமான வாழ்க்கை, பழுகி பெருகி தேசத்தை நிரப்பினார்கள். யோசேப்பு இருந்த வரைக்கும் ஆசீர்வாதம். யோசேப்பு மரித்து யோசேப்பை அறியாத இன்னொரு பார்வன் வந்த பொழுது அடுத்த 400 வருஷம் அடிமைத்தனம். ஏன் இந்த 400 வருஷம்? ஒன்று, தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை. இரண்டாவதாக, அவர் குறித்த நேரம், ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டைம். இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது நாங்கள் புறப்பட்டு போவோம். தேவனும் காத்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது தாம் குறித்த அந்த நேரம் வரும்.
எப்பொழுது அந்த 400 வருஷம் வரும் முடியும்? 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. ஒரு நாள் முன்பாகவும் இல்லை, ஒரு நாள் பிந்தவும் இல்லை. என்றைக்கு அந்த 400 வருஷம் முடிந்தது அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அணி அணியாக புறப்பட்டார்கள். டைம் கால்குலேஷன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, காட்ஸ் கிளாக் வில் நெவர் ஷோ ராங் டைம். தேவனுடைய கடிகாரம் ஒரு நாளும் தவறான நேரத்தை காட்டாது. இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? அவரும் காத்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது என் ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வருவது? நமக்கு இறங்கும்படிக்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எனக்காக நின்று கொண்டிருந்தாயே, நீ தீர்மானித்த, நீ விரும்பின இடத்தில் இல்லாமல் நான் தீர்மானித்த இடத்தில் நின்று கொண்டிருந்த காட்டத்தி மரமே, உனக்கு எவ்வளவோ தகுதிகள் இருந்தும் மேன்மை இருந்தும் மேலான இடத்திலே கொண்டு போய் உன்னை நிறுத்தக்கூடிய விருப்பம் உனக்கு இருந்தும் நான் தீர்மானித்த எரிகோவிலே நீ நின்றாயே, உன்னை சந்திக்கும்படிக்கு நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் வரும்படிக்கு நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் இருந்த அந்த சகேயுவுக்கு என்னை காண்பித்து கொடுத்தாயே, உன்னுடைய கிளைகளும் இலைகளும் அவனை மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை, அவனை பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை. இந்த ஆத்துமா என்னுடையதல்ல அவருடையது என்று அவரை காண்பித்து கொடுத்து விட்டாயே, நானும் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை அண்ணாந்து பார்க்க. அவர் வந்தார், அண்ணாந்து பார்த்து அந்த காட்டத்தி மரம் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டது. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியரின் புஸ்தகம் நல்ல அருமையான புஸ்தகம், 4 அதிகாரங்கள், நல்ல ஆழமான வசனங்களை, தேவையான வசனங்களை, ஆலோசனைகளை சொல்லுகிறார். நான் ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? தேவன் என்னை எதற்காக அபிஷேகித்தார்? ஏன் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார்? ஏன் எனக்கு இந்த வரங்களை, வல்லமைகளை, தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார்? ஏன் இந்த எரிகோவிலை என்னை நாட்டினார்? ஏன் ஒரு காட்டத்தி மரமாய் நான் இருக்க வேண்டும்? ஏன் இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும்? ஏன் இந்த சபையில் இருக்க வேண்டும்? ஏன் இந்த பட்டணத்தில் இருக்க வேண்டும்? ஏன் தேவன் என்னை பிடித்தார்? தேவன் என்னை பிடித்தார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? பவுல் சொல்லுகிறார், அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஒருவர் என்னை பிடித்தார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், நான் அதை பிடித்து கொள்ள நான் ஓடுகிறேன், ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். அதை தொடர்ந்து பிடிக்கும்படிக்கு நான் ஆசையாய் ஓடுகிறேன். எவ்வளவோ நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களில் 17 காரியங்களை பவுல் சொல்லுகிறார். ஆயினும் நான் ஆசையாய் தொடருகிறேன். எத்தனையோ கப்பற்சேதங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், கல்லெறி உண்டு கொல்லப்படக்கூடிய நிர்பந்த நிலை ஏற்பட்டது. ஆயினும் ஆசையாய் தொடருகிறேன். எனக்கென்று ஒரு லெக்கு இருக்கிறது, எனக்கென்று ஆண்டவர் ஒரு லெக்கை வைத்திருக்கிறார், அதை நான் ஆசையாய் தொடரட்டும். உங்களுடைய லெக்கை அடைவது என்ன? அவரை பார்த்து விட வேண்டும். எப்படியாகிலும் அவரை பார்த்து விட வேண்டும். சகேயனுடைய லெக்கு என்ன? அவரை பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்தார். அத்தி மரம் அந்த இடத்துல, காட்டத்தி மரம் அந்த இடத்துல இருந்தது. அவரை பார்த்து விட வேண்டும். எத்தனையோ பேர் அந்த வழியாக போயிருப்பார்கள், வந்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், மாலை என்று எத்தனையோ ஜனங்கள் எரிகோவிலே இருக்கிறவர்கள், எரிகோவின் வழியாக பிரயாணப்படுகிறவர்கள் அவ்வழியாக போயிருப்பார்கள், வந்திருப்பார்கள். யாராகிலும் சீண்டி இருப்பார்களா? யாராகிலும் ஏறி இருப்பார்களா? யாராகிலும் தொட்டிருப்பார்களா? காட்டத்தி மரம் பலரை சந்தித்திருக்கும். ஆனால் அது சந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு நபர் அவர் ஒருவர். நம்ம லைஃப்ல நிறைய பேரை கிராஸ் பண்ணுவாங்க, நிறைய பேரை மீட் பண்ணுவோம். நான் பொதுவாக விசுவாசிக்கிற ஒரு காரியம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும்படிக்கு ஒரு நபர்களை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அதில் ஒரு திட்டம் இருக்கிறது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவது இல்லை. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு மனிதனை நாம் சந்திப்பதும் கிடையாது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு மனிதனை சந்திப்பது கிடையாது. காட்டத்தி மரம் பலர் கடந்து போயிருப்பார்கள். ஆனால் என்னுடைய இலக்கு ஒன்று,
அவரை பார்த்து விட வேண்டும். ஒரு நாள் அவரை பார்த்து விட வேண்டும். ஒரு நாள் வருகிறதை எப்படியாகிலும் அவரை பார்த்து விட வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்கள், ஆராதனைகள் கலந்து கொள்ளுகிறோம்? ஏன் அவருக்காக முடிந்த ஊழியத்தை செய்கிறோம்? தியாகமாய் நம்மையே ஊற்றி விடுகிறோம். ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் இத்தனை சிலுவைகளை சுமக்கிறோம்? எப்படியாகிலும் ஒரு நாள் நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக அவரை பார்த்து விட வேண்டும், அங்கு போய்விட வேண்டும். அந்த ஒரு லெக்கு. காட்டத்தி மரமே, உன்னை நாட்டின் அந்த லெக்கை நீ அடைந்து விட்டாய். பார்த்து விட்டது. சகேயு சீக்கிரமாய் இறங்கி அவருடைய கைகளை பற்றி கொண்டார். நான் இன்னொன்றையும் யோசிக்கிறேன். தரிசனம் உள்ளவர்களோடு கூட தரிசனம் உள்ளவர்களை தேவன் இணைப்பார். இந்த காட்டத்தி மரத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அவரை பார்த்து விட வேண்டும். சரியான இடத்திலே நாட்டின காட்டத்தி மரம் தன்னிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் காண்பித்து கொடுத்து விட்ட காட்டத்தி மரம், அவரை பார்த்து விட்ட காட்டத்தி மரம். என்னை பார்த்தார், நானும் அவரை பார்த்து விட்டேன். சகேயு அவரை பார்க்க விரும்பினான், அவரும் அவனை பார்த்து விட்டார். ரெண்டு பேருக்கும் ஒரு எண்ணம். தரிசனம் உள்ளவர்களோடு கூட தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஜெபிக்கிறவர்களோடு ஜெபிக்கிறவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். பாரம் உள்ளவர்களை, ஆத்தும பாரம் நிறைந்தவர்களோடு கூட ஆத்தும பாரம் உள்ளவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். தேசத்துக்காக கதறி அழுது கண்ணீர் விட்டு புரண்டு அழுகிறவர்களோடு கூட அப்படிப்பட்ட தரிசனமும் பாரமும் நிறைந்தவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். தரிசனம் உள்ளவர்களோடு கூட தரிசனம் உள்ளவர்களை கொண்டு வந்து இணைத்து விடுகிறார். உங்களோடு கூட உங்களுடைய அபிஷேகத்துக்கு ஏற்ற, உங்கள் தரிசனத்துக்கு ஏற்ற, நீங்கள் சத்தியத்தை ஆழமாய் அறிந்த விதத்துக்கு ஏற்றவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக, இணைப்பாராக. சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களை விலக்கி விடுவாராக. தரிசனம் இல்லாதவர்களோடு கூட நாம் ஓடப்போவது கிடையாது. தரிசனம் உள்ளவர்களோடு கூட இணைந்து தேவனே அதை செய்தருள்வார். தேவனே அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவார். ஒரு பெரிய பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடையாது இந்த காட்டத்தி மரத்துக்கு. ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு முறைதான் எழுதப்பட்டிருக்கிறது. காட்டத்தி மரத்தில் ஏறினார். அவ்வளவுதான். அதனுடைய ரூட் எவ்வளோ டீப்பாக இருக்குது, அதனுடைய பிரான்ச்சஸ் எவ்வளோ லென்த்தாக இருந்தது, எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு விஸ்தாரமாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. நோ பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ். எவ்வளோ காலமாக இருந்தது, எப்படி அந்த விதை அங்கே விதைக்கப்பட்டது, நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஆனால் ஒன்று, தேவன் தீர்மானித்த இடத்துல இருந்த காட்டத்தி மரம். எரிகோ என்றாலும் பரவாயில்லை. பலர் எருசலேமை விரும்புவார்கள். எருசலேம் கிடைக்கவில்லை என்றாலும் எரிகோவாக இருந்தாலும் பரவாயில்லை. தேவன் தீர்மானித்த இடமாய் இருப்பதாக. தேவன் தீர்மானித்த இடமாக அது காணப்படும் சமயம் நீங்கள் இருக்கிற இடத்துல எருசலேமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எருசலேமிலும் மேலானவர் ஒருவர் அந்த இடத்துல வந்த பிற்பாடாக வேறு என்ன வேணும்? தாம் தீர்மானித்த இடத்துல இருந்த, சரியான இடத்துல இருந்த காட்டத்தி மரம், தன்னிடத்தில் இருந்த நபரை ஆண்டவருக்கு காண்பித்து கொடுத்த காட்டத்தி மரம், அவனும் காட்டத்தி மரமும் ஒரே லெக்கை உடையவர்களாக, அந்த லெக்கை அடைந்தவர்களாக இருந்த அந்த ஒரு காட்டத்தி மரம். அவ்வளோதான். அந்த 4th verse, ஜஸ்ட் ஒன் சிங்கிள் வேர்டு, முடிந்து விட்டது காட்டத்தி மரம். ஆனால் 3 சத்தியங்கள். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மை ஒரு காட்டத்தி மரமாய் இந்த பிரசங்கத்தில் மையப்படுத்தி காண்பிக்கிறார். நீ காட்டத்தி மரமாய் இருக்கிறாய், என்ன செய்கிறாய்? கர்த்தர் உன்னை சரியான இடத்தில் தான் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் சரியான விதமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. சரியான இடத்துல தேவன் உன்னை ஸ்தாபித்திருக்கிறார். சரியான இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், சரியான நபர்களை நீ சந்திப்பாய். தேவனுடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே கொண்டு வந்து சேர்ப்பார். இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவரை காண்பித்து கொடுத்து விடுகிற காட்டத்தி மரமாயிரு. உன்னுடைய லெக்கு அவராக இருக்கட்டும்.
எப்படியாகிலும் அங்கு போய்விட வேண்டும், எப்படியாகிலும் அவரை பார்த்து விட வேண்டும், எப்படியாகிலும் நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரியே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டு விடுவோமாக. அது லெக்காக இருக்கட்டும். எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் வசனத்தில் ஒரே ஒரு முறை சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினா. ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினா. நீங்கள் ஒரு தனி நபராய் இருக்கலாம், ஒரு காட்டத்தி மரமாக தனித்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை தேடி சகையுக்கள் வருவார்கள், உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உன்னை தேடி உயர் பதவியிலே இருக்கிறவர்கள் வருவார்கள், உன்னை தேடி தேவனால் தீர்மானிக்கப்பட்ட மனிதர்கள் வருவார்கள். ஒரு காட்டத்தி மரம். உன் குடும்பத்தில் நீ ஒருவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உன் வீட்டில் நீ ஒருவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உன் வேலை ஸ்தலத்தில் நீ ஒருவன் மாத்திரம் ஜெபிக்கிறவனாய் இருக்கலாம். நீ ஒரு தனி யோசேப்பாக, நீ ஒருவன் மாத்திரம் சொப்பனங்களை பார்க்கிறவனாய் இருக்கலாம். நீ ஒரு தனித்து நின்று யாக்கோபாக போராடி கொண்டிருக்கலாம். நீ ஒரு ஆபிரகாமாக தனித்து பிரிக்கப்பட்டவனாய் இருக்கலாம். ஒரு காட்டத்தி மரம். நீ ஒருவனாய் இருக்கிறாயே, சோர்ந்து போகாதே. நான் ஒரு தனி காட்டத்தி மரம் என்ன செய்ய முடியும்? ஒரு காட்டத்தி மரம், ஒரு காட்டத்தி மரம். அது எங்கும் போக முடியாது. நாட்டப்பட்ட இடத்துல அப்படியே வேரூன்றி 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 சபையே ஒரு இடத்துல தேவன் உன்னை ஒரு காட்டத்தி மரமாய் வைத்திருக்கிறார். ஆனால் வசனத்தை கேட்டு ஆராதித்து ஆராதனையிலே வேரூன்றி வசனத்திலே வேரூன்றி உன்னை அந்த இடத்திலே நிற்க ஸ்திரப்படுத்திக் கொள். உன் வேறு ஆழமாய் கடந்து போவதாக. எவ்வளவாய் அந்த இடத்துல நீ நிலை நிற்கிறாயோ அவ்வளவாய் உன் வேர் ஊன்றி போகும். எவ்வளவாய் வசனத்தை தியானிக்கிறாயோ, வசனத்தை கேட்கிறாயோ, வசனத்திலே பெருகுகிறாய், அவ்வளவாய் உன்னுடைய வேர் உறுதியாய் காணப்படும். யாரும் உன்னை அசைக்க முடியாது, எதுவும் உன்னை அசைக்க முடியாது. நீ ஒருவன் போதும் உன் குடும்பத்தை ரட்சிக்க, நீ ஒருவன் போதும் இந்த பட்டணத்தை அசைக்க, நீ ஒருவன் போதும் இந்த தேசத்தை கலக்க, நீ ஒருவன் போதும் இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர. ஒரே ஒரு பில்லி கிரகம் போதும், ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஜான் வெஸ்லி போதும், ஒரே ஒரு பிரசங்கம் போதும், எல்லா மதுபான விடுதிகளும் மூடப்பட்டது. ஒரு காட்டத்தி மரம். ஒருவனாய் தனித்து நிற்கிறோம் என்று எண்ணாதே. உன்னை தேடி சகையுக்கள் வருவார்கள். பாவிகள் உன்னிடத்திலே வந்தாலும் அவர்கள் நீதிமான்களாய் மாறும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ரட்சிக்கப்படாதவர்கள் உன்னிடத்திலே வந்தாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை சந்தித்து விடுவார்கள். ஞானவான்களையும் கனவான்களையும் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். தேவன் முன்குறித்த சகையை உன்னிடத்தில் வருவான். காட்டத்தி மரமே, அங்கும் இங்கும் அலையாதே. ஒரு இடத்திலே நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்பட்டு வேரூன்றி ஆழமாய் உறுதியாய் நில். அப்பொழுது ஒருவர் வருவார், அண்ணாந்து பார்த்து. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த ஒரு காட்சியை அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அண்ணாந்து பார்க்கிறவர் கிருபை. ஹல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா, உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். வழியில இருந்த ஒரு அத்தி மரத்தை பார்த்தார், ஏமாந்து போனார். காட்டத்தி மரமே, உன்னை அண்ணாந்து பார்த்து உன்னிடத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவர்களுக்கு அவரை காண்பித்து கொடுக்கிறாயே. கிருபை.
உன்னுடைய லெக்கு அவராக இருக்கட்டும். அவரை பார்த்து விடுவதாயிருப்பதாக. அவருடைய சமூகத்தில் நிற்பது உன்னுடைய லெக்காய் இருக்கட்டும். உன்னை படைத்தவரை, உன்னை சிருஷ்டித்தவரை பார்ப்பது உன்னுடைய லெக்காக இருப்பதாக. நான் அடைந்தாயிற்று என்று சொல்ல மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடட்டும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். எத்தனையோ பேர் கடந்து போனாலும் ஒருவர் நின்று அண்ணாந்து பார்ப்பார். மற்றவர்கள் கடந்து போவார்கள், ஆனால் அண்ணாந்து பார்க்க ஒரே ஒருவர் தான் இருப்பார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்றவர்கள் உன்னை கடந்து போய் விடுவார்கள். உலகம் உன்னை கடந்து போய்விடும். ஜனங்கள் உன்னை கடந்து போய் விடுவார்கள். யாருக்கும் நீ தென்படாதவனாய் இருப்பாய். எல்லாருக்கும் மறைக்கப்பட்டவனாய், தாவீது சொல்லுகிறது போல எல்லாராலும் மறக்கப்பட்டவனாகவும் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த ஒருவர், உன்னுடைய விதையை விருட்சமாய் மாற்றின ஒருவர் உன்னை அப்படியே கடந்து போய்விட மாட்டார். நின்று அண்ணாந்து பார்த்து, கிருபை கிருபை, நின்று அண்ணாந்து பார்த்து. அதற்காக தானே ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், அதற்காக தானே காத்து கொண்டிருக்கிறோம். அவர் என்னை பார்ப்பதும் நான் அவரை பார்ப்பதும், அவர் என்னை ஆசீர்வதிப்பதும் அதற்காக தானே. லெக்கு அவராயிருக்கட்டும், லெக்கு அவராயிருக்கட்டும். ஆசையாய் தொடருகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுவோமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்தி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது காட்டத்தி மரம்தான், நோக்கத்தோடு கூட நடப்பட்ட மரம். தேவ பிள்ளையே, நோக்கத்தோடு கூட கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, காலையில் இந்த காட்டத்தி மரத்தில் ரட்சிக்கப்படாத இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட இருந்த அந்த சகையுவுக்கு இயேசுவை காண்பிப்பதற்கு உதவி செய்த மரம். அது மாத்திரமல்ல, அந்த மரத்தை இயேசுவையே பார்த்தார். அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த காட்டு மரத்தை அண்ணாந்து பார்த்தபோது தான் அதில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறான். அவனை சந்திப்பதற்காக, அவளை ரட்சிப்பதற்காகவே இந்த காட்டத்தி மரம் இருந்தது என்பதை இன்றைக்கு அருமையான தேவதாசன் மூலமாக பேசினார். தேவ பிள்ளையே, இந்த பூமியில் நீங்கள் நாட்டப்பட்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசுவை அறியாத ஜனங்களை இயேசுவுக்கு நேராய் நடத்தி கொண்டு வருவதற்கு, இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உன்னை ஒரு வாய்க்காலாக பயன்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை அப்படியாக பயன்படுத்தணும்னு சொல்கிறவங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களா, இயேசுவை உலகுக்கு காண்பிக்கிறவர்களாக நான் இருக்கட்டும் என்று சொல்லி விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஹல்லேலூயா, இயேசுவை அவர்கள் வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் மாற்றி தொடர்ந்து நீர் அவர்களை நடத்தும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தாகத்தோடு, வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தாகங்களை தீர்க்க பண்ணுகிறவர், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.